ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் 10லேருந்து 12 மணி நேரம் ஆகுது. டைரக்ட் சர்வதர்ஷன்லேயும் க்யூ உள்ள டோக்கன் கொடுப்பாங்க. நமக்கு தேவைன்னா வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு மறுபடியும் அந்த டைம் ஸ்லாட் படி ரீஎன்ட்ரி பாயிண்ட் வழியாக உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல சில்லுன்னு இருக்குது, மழை இல்லை. வாலண்டரி சேவா புக் பண்ணியிருக்கேன். நவநீத சேவா 7 டே சேவா. நாளையிலேருந்து சேவா. கீழ் திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கவுண்டர்ஸ் எல்லாம் டிடிடி ஜேஇஓ இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு டிசம்பர் 22 மத்தியானம் 2 மணிலேருந்து மொத்தம் 4,23,500 டோக்கன்ஸும் கண்டினியூஸாக தீர்ற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 24 ஹவர்ஸும் கவுண்டர் ஓப்பனில் தான் இருக்கும். ஜனவரி 1 உண்டான டிக்கெட், டிசம்பர் 27, 28 உண்டான டிக்கெட்லாம் எந்த டைமில் எக்ஸாக்டாக கொடுப்பாங்கன்ட்டு இப்போவே சொல்ல முடியாது. கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னே ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்டண்ட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ டிசம்பர் 22 அன்னைக்கு, டிசம்பர் 22 உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. அன்றைக்கி மத்தியானம் 2 மணிலேருந்து துவார தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் கொடுப்பாங்க. 10 நாளில் எப்போ போனாலும் அதே பலன் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்போ நமக்கு டோக்கன் கிடைக்குதோ அந்த மூலவர் தரிசனம் பார்த்துட்டு உள்ள சொர்க்க வாசல் வழியாக போயிட்டு வரலாம். வைகுண்ட ஏகாதசிக்கு லாஸ்ட் இயரும் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் சூப்பராக இருந்தது. டெக்கரேஷன் முடிஞ்சு ஏகாதசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ உள்ளே போய் வீடியோ எடுத்து உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். என்டு நரசிம்மர் கோயிலில் தனுர்மாசம் ஃபுல்லாகவே ஏகாந்தம் சேவா 8 மணிக்கெல்லாம் செய்திருவாங்க. ஸோ இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன். சூப்பராக இருந்தது. காலையில் 5 மணிக்கு விஸ்வரூப தரிசனம். புரியல, ஃபோட்டோ எடுக்கணுமா? ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். ஓகே. ஸோ 7 நாள் திருமலையில் ஸ்டேட்டஸ், ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் ஸ்டேட்டஸ் கீழ் திருப்பதியில் கொடுக்கறது ஷேர் பண்ணுறேன். ஆஃப்லைன் ரூம்ஸ் டோக்கன் இல்லை டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. காலையில் ஒரு 4 to 5 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட் 9-9:30 வரைக்கும் கவுண்டர் இருக்கும். ரூம்ஸ் இருக்கிறத பொறுத்து நமக்கு கொடுப்பாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் தெரிய வரும். தெப்ப விழாக்கு இந்த கேட் வழியாக அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு. டிக்கெட் புக் பண்ணாதவங்க அந்த சைடு இருக்கிற கேட் வழியாக அலோவ் பண்ணுவாங்க. இந்த சைட் டிடிடி எம்ப்ளாயீஸ். அதுக்கப்புறமா போன வருஷம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆர்ஃபனேஜ் சில்ட்ரன் அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து பசங்களை அழைச்சிட்டு வந்து இங்கே உட்காந்து தெப்ப விழா பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாங்க. டிக்கெட் புக் பண்ணியிருந்தா இதன் வழியாக நம்ம போய் பார்க்கலாம். பெருமாள் இங்கேருந்து ரிவர்ஸில் அப்படியே இறங்குவார். சூப்பராக இருக்கும். கிட்ட பார்க்கலாம். அதெல்லாம் டிக்கெட் புக் பண்ணலன்னா மற்ற இடங்களில் உட்காந்து பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. Thank you.